எல்லாருக்கும் எனக்கும் பாருங்க பார்த்துக்கிட்டேங்கிறது உங்கள் பிரகசி ஹோம்மேக் சேனல். இன்றைக்கி சூப்பரான இட்லிங்க. இட்லினாலே போர் அடிக்குதுன்னு தானே சொல்கிறீங்க. ஆனால் இது நார்மல் இட்லி இல்லைங்க, வேறு இட்லி, தொக்கு இட்லி, ஸ்பாட்டில் பண்ணுற தொக்கு இட்லி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தோசைக்கல் போட்டுக்கோங்க. தோசைக்கல்ல எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. அதில் 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கு மாதிரி 2 தக்காளி குட்டி குட்டியாக பண்ணி வச்சுக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆனே ஒரு பச்சை மிளகா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு அப்புறம் கொஞ்சமாக வீட்டில் அரைச்சிக்கிற மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதெல்லாம் போட்டு சூப்பராக தொக்கு ரெடி பண்ணிட்டு இதை அப்படியே நான் 4 பார்ட்டிஷனாக பிரிக்கிறேங்க. நான் 4 தொக்கு இட்லி ஊற்ற போகிறேன். 4 பார்ட்டிஷனாக பிரிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம தோசை மாவு, அதாவது இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டு அதுக்கு மேலே பொடியை போட்டு எண்ணெயை ஊற்றி இது மாதிரி இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ், அந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கலாம். இது மாதிரி டேஸ்ட்டில் தொக்கு இட்லி, ஸ்பாட்டில் பண்ணுற தொக்கு இட்லி அவிக்கலாம் வேணாம், 10 மினிட்ஸ்லாம் ஆகும் அப்படிலாம் நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.